வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் சாமை. நவதானியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, தொன் கூலங்கள் அப்படின்னு கூட தமிழில் குறிப்பிடுவோம். அந்த நவதானியங்களில் முக்கியமான ஒரு தானியம் இந்த சாமை. சாமை அரிசி அப்படின்னு கூட குறிப்பிடலாம். அரிசினா நெல்லிலிருந்து கிடைக்கிறது மட்டும்தான் அரிசிங்கிறது இல்லை. இந்த மாதிரியான தானியங்களில் விதை நீக்கி மேல் உரை நீக்கி வரக்கூடியது எல்லாமே அரிசி அப்படிங்கிற பேரில் தான் வந்து குறிப்பிடப்படும். இந்த சாமை அரிசியோட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பலன்கள் இருக்குது, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமை அரிசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்ற எல்லா தானியங்களையும், அரிசியை தவிர மற்ற எல்லா தானியங்கள்லையுமே நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கும். இந்த நார்ச்சத்து வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இருதயத்துக்கு வலு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த அரிசியோட பொது குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு உரத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதனுடைய சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை மிகுந்த ஒரு தானியம் தான் சொல்லலாம். பொதுவாகவே நம்ம உள்ளே சாப்பிடக்கூடிய தானியங்கள் எல்லாமே இனிப்பு சுவையுடையதாக தான் இருக்கும். இனிப்பு தான் வந்து உடலை வளர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு சுவையை நம்ம சொல்லுவோம். உடலை வளர்க்குறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான தானியங்களை வந்து பயன்படுத்துகிறோம். அப்புறம் இப்போ புரதத்துக்கு நம்ம வந்து பருப்பு வகைகளையும், அப்புறம் நெய், எண்ணெய் போன்றது கொழுப்பு வகைகளையும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி உடலை வளர்க்கக்கூடிய முக்கியமான அந்த கார்போஹைட்ரேட் சத்துக்கு இந்த மாதிரியான தானியங்களை பயன்படுத்துகிறோம். பல வகையான தானியங்களை பயன்படுத்துகிறோம். அதாவது 9 வகையான தானியங்களையும் நம்ம அன்றாட உணவில் வந்து எடுத்துக்கிட்டோம். அதனால் சரிவிகித உணவு நமக்கு இருந்தது. நம்ம சாப்பிட்ட அளவும் பார்த்திங்கன்னா 2 வேளை தான் சாப்பிட்டோம். காலையில் ஒரு தடவை சாப்பிட்டோம், அப்புறம் சாயங்காலம் ஒரு தடவை சாப்பிட்டோம். இடைப்பட்ட நேரத்தில் எந்த ஒரு சாப்பாடும் இருக்காது. அந்தியிலையும் சந்தியிலையும் மட்டும்தான் நமக்கு வந்து சாப்பாடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த செரிமானம் தொடர்பான எந்த ஒரு வியாதியுமே வராது. செரிமானம் தொடர்புன்னு சொல்லும்போது நம்ம குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் நம்ம நீரிழிவு நோயை சொல்லலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிராமங்கள் உட்பட எல்லா இடத்துலையுமே இந்த நீரிழிவு வியாதி வந்துட்டுன்னு சொல்லலாம். அரிசிங்கிறத வந்து ஒரு பண்டிகை காலத்தில் மட்டும் பயன்படுத்தப்பட்ட உணவாக இருக்கும். நெல்லுச்சோறு அப்படிங்கிறதே வந்து ஒரு பண்டிகை காலத்தில் மட்டும்தான் அந்த அரிசியை வந்து அவங்க பார்ப்பாங்க, நெல் அரிசியை வந்து பார்ப்பாங்க. மற்ற காலத்துல எல்லாம் இந்த மாதிரியான பிற தானியங்களை தான் அவங்க வந்து அன்றாட உணவாக வந்து எடுத்துக்குவாங்க. சோளம் எடுத்துக்குவாங்க, கம்பு எடுத்துக்குவாங்க, தினை எடுத்துக்குவாங்க, இந்த சாமை எடுத்துக்குவாங்க, குதிரைவாளி, காடைக்கன்னி, இப்படி 9 வகையான தானியங்களையும் கலந்து பயன்படுத்தினால் உடலுக்கு இயல்பான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த எல்லா தானியங்களும் இருந்ததுனால எல்லா வகை தானியங்களிலிருந்தும் பெறப்பட்ட அனைத்து சத்துக்களின் காரணமாகவும் சரியான அளவில் சரியான நேரத்தில் பசிக்கிற சமயத்தில் உணவை சாப்பிட்டதுனால தான் பல்வேறு வகையான நோய்களிலிருந்து அவங்க வந்து விடுபட்டிருந்தாங்க. கடுமையான உழைப்பும் இருந்தது. எல்லாருக்குமே கடுமையான உழைப்பு இருந்தது. எல்லாருக்கும் வேலை இல்லாமல் யாருமே இருந்ததில்லை. இப்போது வந்து நம்ம கிராமங்களே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் பொது மன்றத்தில் உட்காந்து கதைகள் பேசிக்கொண்டு இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் ஏற்பட்ட மாறுபாடு, மைதா உணவுகள் அதிகமாக எடுக்கிறதுனால கிராமங்களில் கூட எளிதாக வந்து நீரிழிவு வியாதி வரதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. இந்த சாமையில் உள்ள அந்த சர்க்கரை சத்து கம்மியான அந்த தானியங்கள் ஒன்றான அந்த சாமையை வந்து நம்ம எடுத்துக்கும்போது நம்ம சர்க்கரை நோய்கள் உட்பட இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நமக்கு வந்து வயிறு அடைச்ச ஒரு ஃபீலிங் கொடுத்துரும். அதிகமாக வந்து பசி எடுக்காது. இப்போ சாப்பிட்டோம்னா ஒரு 4-5 மணி நேரத்துக்கு தாங்கும். இப்போ நீரிழிவு வியாதிக்காரங்களுக்கு எல்லாமே அரிசி உணவு எடுத்தால் அது நல்லா பட்டை தீட்டப்பட்டு பாலிஷ் செய்யப்பட்ட சத்தையற்ற அந்த அரிசி எடுக்கும்போது ஈஸியாக அது செரிமானம் ஆயிடுது. உடனடியாக பசி கொடுக்குது. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளாவே பசி எடுக்குது. அடுத்து ஏதாவது சாப்பிட வேண்டியிருக்கு. நம்ம வந்து பிளட் சுகர் லெவல் பார்த்தோன்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் நான் டயட் கண்ட்ரோலில் தான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு வந்து ரைஸ்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரியான நவ தானியங்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு தேவையான உடல் திடத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய தானியமாக இந்த நவதானியங்களும் இருக்கும். குறிப்பாக அந்த சாமையையும் நம்ம வந்து குறிப்பிடலாம். இப்படி பல நன்மைகள் சாமையில் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஐஸ்வர்யா சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க சமைச்சு முடித்த பிறகு மீதியுள்ள பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம். இன்னைக்கு உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது சாமை உப்புமா. யூஸ்வலாக உப்புமா அப்படின்னா அவல் உப்புமா, ரவா உப்புமா, சேமியா உப்புமா, இந்த மாதிரி உப்புமா தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஹெல்த்தியாக, நியூட்ரிஷியஸாக, டேஸ்டியான இந்த சாமை உப்புமாவை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். குதிரைவாலி பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: குதிரைவாலி, பாசிப்பருப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், முந்திரி, எண்ணெய், உப்பு. நம்ம உப்புமா பண்ணும்போது பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணுவோம். இந்த சாமை உப்புமாக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வாணலியில் கொஞ்சமாக ஆயில், ரைஸ்க்கு நாம் 1:2 இல்லை 1:2.5 வச்சு நம்ம குக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சாமை ஆகட்டும், குதிரைவாலி ஆகட்டும், இல்லை திணை ஆகட்டும், இந்த மாதிரி மில்லட்ஸை யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணும்போது 1:2 1:2.5 வரைக்கும் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம்,
ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி. இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் வாசனையே கமகமன்னு இருக்குது. யூஷுவல் வெங்காயம் இல்லாமல் சின்ன வெங்காயமாக இருக்கிறதால இன்னும் கூட வாசனை சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. இதில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கேரட், நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ், நான் வெஜிடபிள்ஸை நல்ல குவான்டிட்டியில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தக்காளி, இந்த காய்கறிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, அப்புறமா சாமை ஆட் பண்ண அப்புறமா உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி ஓரளவு வதங்கின அப்புறமா இதில் சாமை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்துட்டா சாமை உப்புமா ரெடி ஆகிடும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்குது. என்னென்ன காய்கறிலாம் உப்புமாக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதையெல்லாம் முதல்லையே நறுக்கிட்டு நீங்கள் ப்ரெஷர் பேனில் வேக வச்சு எடுத்துட்டு ஜஸ்ட்டு தாளிச்சிட்டு இமீடியட்டாக சாமை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு உப்புமா பண்ணிடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த காய்கறியை வேக வச்சுட்டு ஓரளவு வெந்த அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சாமை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவு காய்கறி வெந்த அப்புறமா அதில் சாமை ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு திருப்பி வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் காய்கறியை நீங்கள் தனியாக வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கொஞ்சமாக தண்ணி, இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும் காய்கறி. அதுக்கப்புறமா சாமை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வாட்டர் விட்டு நாம் குக் பண்ணிட்டா உப்புமா ரெடி ஆகிடும். வெஜிடபிள்ஸ் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ இதோட இந்த சாமையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 கப்பு வாட்டர், யூஸ்வலாக நீங்கள் எந்த கப்பு மெஷர்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே வாட்டரும் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல காய்கறி வேகிறதுக்கு உண்டான சால்ட் மட்டும்தான் நம்ம போட்டிருந்தோம். இப்போ மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணால் ரெடி ஆகிடும். இப்படி வானலியில் நீங்கள் உப்புமா பண்ணுறதை விட குக்கரில் பண்ணால் இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். ஒரு 2 to 3 விசில் வச்சா ரெடி ஆகிடும். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பர்ஃபெக்ட்டோ. மூடி போட்டிருக்கேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும். உப்புமா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சட்னியோடையும் சாப்பிட்லாம், தயிர் தொட்டும் சாப்பிட்லாம், உங்களுக்கு பிடிச்சா சர்க்கரை தொட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 15 மினிட்ஸில் உப்புமா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். சாமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. எல்லா வாட்டர் ட்ரெயின் ஆகி நல்லா குக் ஆகியிருக்கு.
ரெகுலர் உப்புமா அப்படின்னாலே எல்லாருமே தலை தெரிச்சு ஓடுவோம், உப்புமாவான்னு. ஆனால் சாமை உப்புமா பண்ணி பாருங்கள். உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட சாமை உப்புமா ரொம்பவே பிடிச்சு போகும். நான் சொன்ன மாதிரி இதை சட்னியோட சாப்பிட்லாம், தயிரோட சாப்பிட்லாம், சர்க்கரை தொட்டு சாப்பிட்லாம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் தொட்டு சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம். இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கு, தனியாக தொட்டுக்கிறதுக்கு வேணும்னு கூட இல்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாமை உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாமை உப்புமா இன்றைக்கி வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. பொதுவாக உப்புமாங்கிறது ஒரு பிடித்தமான உணவாக இருக்கும். உடனடியாக செய்யக்கூடிய உணவு, எளிய உணவாக நம்ம வந்து சாதாரணமாக அரிசி உப்புமா இல்லை கோதுமை உப்புமா பண்ணுவோம். இந்த மாதிரியான நவதானியத்தில் இருக்கக்கூடிய எந்த உப்புமாவையும் பண்ணி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், சாமையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி உடலில் இருக்கக்கூடிய சளியை விரட்டக்கூடிய முக்கியமான தன்மை வந்து இந்த சாமை அரிசிக்கு உண்டு. உடலில் இருக்கக்கூடிய அதிகமான வீக்கம், இந்த கை காலில் சிலருக்கு வந்து வீக்கம் இருக்கும், முகம் வந்து வீங்கிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரியான நீர்ச்சத்து மிகுந்த அந்த வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த சாமை அரிசிக்கு உண்டு. அந்த உடல் வீக்கத்தை குறைப்பதற்கும் சளி சம்மந்தப்பட்ட நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த சாமை அரிசியை வந்து நம்ம குழந்தைகளுக்கும் பழக்கலாம், பெரியவங்களும் எடுத்துக்கலாம். எல்லா வயதினருக்கும் எளிதில் சீரணமாகக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். குழந்தைகள் சொல்லும்போது ஒரு 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நவதானியங்கள் கொடுப்பது வந்து ரொம்ப சிறப்பான பலனை தரும். அப்புறம் இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் இருக்கிறவங்க எல்லாமே, அடிக்கடி எனக்கு வயிறு உபாதைகள் இருக்குது, வாயு கோளாறு இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த நவதானியங்கள் பயன்பாடாக கொஞ்சம் கரெக்டான அளவில் பயன்படுத்தினா பிரச்சனை இருக்காது. டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய சாப்பிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அதிகமான ஃபைபர் கண்டென்ட்னால செரிமான தொந்தரவுகள் வந்து ஏற்படலாம், வாயு தொல்லை ஏற்படலாம். எது ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி, வயது ஊறிக்கிட்டு இருக்க மாதிரி, ஒரு மாதிரி கேஸ் ட்ரபிள்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வந்து நவதானியங்கள், இந்த நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் இது எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்ததுங்கிறதுனால அவங்க வந்து அளவு கருதி நிதானமாக வந்து சாப்பிடலாம். பொதுவாக எளிதில் சீரணிக்கக்கூடிய உடல் நலத்துக்கு ஏற்ற துத்தநாக சத்து மிகுந்த ஒரு உணவுப் பொருள், ஒரு தானியம்னு பார்த்திங்கன்னா சாமை அரிசி. நம்ம வாரத்துக்கு ஒரு 2 நாட்கள் வந்து சாமை அரிசியில் செய்யப்பட்ட பலவிதமான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம சோறா சாப்பிட்லாம், இப்போ செஞ்சு காமிச்ச மாதிரி உப்புமா வச்சு சாப்பிட்லாம், பொங்கல் வச்சு சாப்பிட்லாம், இப்படி பல வகையாக வந்து அதை பயன்படுத்த முடியும். வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் எடுத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு பெறுவதற்கு இந்த சாமை உப்புமாவும் ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு அவங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.